Hi all, this is Jessica. Welcome to Bridge Medical Education YouTube channel. So இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நீட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆனதுலேருந்து லாட் ஆஃப் நியூஸ் வந்து நம்மளுக்கு யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சின்ன சின்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப் அவுட் ஆகி வந்துட்டே இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமில் ஸ்கேம் நடந்திருக்கு, மார்க் வந்து கிரேஸ் மார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேஜஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பாப் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம பேஜில் நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்லலை. பிகாஸ் வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு வேலிட் ரிசோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பேச முடியாது. ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து மிஸ்லீட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப ஒரு நல்ல ஒரு அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த கிரேஸ் மார்க் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீநீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்டிஏக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிஏ வந்து கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரீநீட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீநீட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து கண்டிப்பாக ரீநீட் எடுப்பாங்க. இந்த ரீநீட் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 23. ஸோ எக்ஸாக்ட்லி 10 days ஃப்ரம் டுடே. ஸோ இன்னைக்கு June 13. ஸோ June 23 வந்து இந்த ரீநீட் நடக்க போகுது. ப்ளஸ் வந்து இந்த ரீநீட்டோட ரிசல்ட்ஸ் எப்போ அனௌன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 30 வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் ஆகுது. ஸோ மற்ற எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பயப்பட வேண்டாம், கட் ஆஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்றத நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த ரீநீட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு இப்போ கவுன்சிலிங்ஸ்லேயும் வந்து கண்டிப்பாக டிலே இருக்கும். ஸோ மற்றவங்க யாருமே வரி பண்ணிக்க வேணாம். கண்டிப்பாக ஜூலை மந்த் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். கவுன்சிலிங் போடுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நீங்கள் காலேஜ் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வரி பண்ணிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் காலேஜ் அட்மிஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.